அருணா, எவ்வளவு நேரம் தான் அலங்காரம் பண்ணிக்குவ? டைம் ஆச்சு இல்ல, சீக்கிரம் புறப்படு. இது ஒரு நிமிஷங்க. 2 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. அங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க உன் கையால பரிசு வாங்கணும்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படு. லேட் ஆயிடுமோ? டோன்ட் வரி, ஃபங்க்ஷனுக்கு கரெக்ட் டைம்க்கு போய் சேர்ந்துருவோம். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாட நான் கொடுத்து வைக்கல. பைத்தியம், என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 60ஆம் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா பிறந்தாராம். அந்த கணக்குல பார்க்கும்போது எனக்கு இன்னும் 35 வருஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவசரப்படுறியே. பிரபல தொழிலதிபர் திரு ராஜாவும் அவரது வாழ்க்கை துணைவியார் திருமதி அருணாவும் நமது பள்ளிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. திருமதி அருணாவுக்கு குழந்தைகள் மீது கொள்ளை ஆசை. அதனால்தான் நமது பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவருடைய கொடை ஆர்வத்திற்கு கணவர் எப்பொழுதும் குறுக்கே நிற்பதில்லை என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது திருமதி அருணா அவர்கள் தன் அன்பு கரங்களால் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்கேஜி ஓவிய போட்டி முதல் பரிசு பேபி தரணம். ஸ்டாண்டர்ட் ஆங்கில கட்டுரை போட்டி முதல் பரிசு விவேக். தேங்க்யூ தேங்க்யூ. 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் கட்டுரை போட்டி முதல் பரிசு சுரேஷ். தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. திருக்குறள் மனப்பாட போட்டி முதல் பரிசு சுரேஷ். தேங்க்யூ ஆண்டி. பேச்சு போட்டி முதல் பரிசு சுரேஷ். விளையாட்டு போட்டி முதல் பரிசு சுரேஷ். சுரேஷ் கொஞ்சம் நில்லு. இந்த பரிசெல்லாம் கூட உனக்காகத்தான் இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமா ஆயிட்டு போயிடு. தேங்க்யூ ஆண்டி. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றவங்க எவ்வளவு பாக்கியசாலிங்களா இருக்கணும். உங்க அப்பா பேர் என்ன சுரேஷ்? டி ராஜா. என்ன செய்யறாரு? பிசினஸ். அவர் இங்க வரலையா? வந்திருக்காரே. எங்க? இதோ. இவர்தான் உங்க அப்பான்னு உனக்கு யார் சொன்னது? எங்க அம்மா. அவங்க எங்க இருக்காங்க? அதோ. ஏமா, உங்க பையன் சொல்றது பொய் இல்ல அப்படின்னா சுரேஷ் என் கணவரோட பிள்ளைன்னு சொல்றீங்களா? என் பிள்ளையோட அப்பா அவருன்னு சொல்றேன். என் கணவருக்கு நீங்க மனைவியா? இல்ல, அவர் யாரோ நான் யாரோ. அவர் என் பிள்ளைக்கு அப்பா, அவ்வளவுதான். நீங்க எங்க? நான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன். சுரேஷ் வா போலாம். என்ன அப்போல இருந்து கேட்டுட்டு இருக்க? நீங்க பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல. என்ன இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி துணிச்சல் வரும்? கேவலம் எவ்வளவு ஒருத்தி எதையோ வளர்னா அதை நம்பிடுறதா?
அந்த பொண்ணு எவ்வளவு ஒருத்தி மாதிரி தெரியல. அதுக்கு பின்னால ஏதோ ஒரு சரித்திரமே மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு மரியாதையா சொல்லிடுங்க. இந்த பார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்புறதுனா நம்பு, இல்லன்னா போ. வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்க நான் கணவரை பத்தி கற்பனை செஞ்சு கூட பார்க்காத ஒரு ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மனைவிக்கு தான் வீட்டுல இருப்பு கொள்ளும்? நீங்க சொன்ன விஷயத்தால எங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படும் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளை அப்பம் பேரு தெரியாதவங்கிற அவமானத்தை அவனுக்கு வச்சுட்டு போக நான் விரும்பல. அதனாலதான் என்னையும் அறியாம அத சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என் கணவருக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு? ஏ, அத உங்க கணவர்கிட்டயே கேட்டிருக்கலாமே. கேட்டேன், ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்லல. சொல்ல மாட்டாரு. சொல்லணும்னு நினைச்சிருந்தா அத கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லிருப்பாரு. இல்ல, அத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்போ நான் ஏன் அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? என் கணவர் தான் உங்க பிள்ளைக்கு அப்பானா அவர் உங்களுக்கு கணவர் தானே? மறுபடியும் சொல்றேன், இன்னும் எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன். உங்க கணவர் என் கணவர் இல்ல இல்ல. ஆனா என் பிள்ளைக்கு அவர் தான் அப்பா. ஒரு பொண்ணால ரகசியத்தை பூட்டி வைக்கவும் முடியாது. அப்படியே பூட்டி வச்சாலும் அவளால அதை திறந்து பார்க்காம இருக்கவும் முடியாது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன். உங்க அனுதாபத்தையோ அன்பையோ எதிர்பார்த்து நான் இதை சொல்லல. என் பிள்ளை ஏதோ சத்திரம் சாவடியில கண்டவனால என் கருவில உருவாகல. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனால ஆடம்பரமான இடத்துல அழகா உருவானவன். சில வருஷங்களுக்கு முன்னே கவலைன்னா என்னன்னே தெரியாது அந்த கன்னி பருவத்துல. அறிவு கட்ட முண்டம், வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்த உயிர் நட்சத்திரம். நான்சென்ஸ். புக்கெல்லாம் ஒரே தூசி ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் தூக்கட்டுமா? ஷட் அப். தேங்க் யூ. எங்க போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா லிஃப்ட் கொடுக்குறேன். புது சுசுகி 2.5 நேத்து தான் வாங்கினேன். You will be the first person. You? How sweet. Today is my day. யாரு புது ஹீரோ? பிள்ளைங்களா, பொண்ணுங்களா, ஒழுங்கா அடிங்க. முன்னுக்கு வாங்க. வந்துட்டேன் அம்மா. அம்மாவா? என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அம்மானு தானே கூப்பிட்டேன். இப்ப அம்மான்னு கூப்பிடுவே, அப்புறம் பட்டம்மான்னுவே, கடைசியில பட்டு அதுல வந்து நிக்கும். அபச்சாரம் அபச்சாரம். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? வயசை பத்தி மட்டும் பேசாதே, எனக்கு பிடிக்காது. பொம்பளைங்கள்ட்ட வயசை கேட்காதே, ஆம்பளைங்கள்ட்ட வருமானத்தை கேட்காதே. யார் நீ? ஓ, ராஜா. எங்க வந்தே? அடிக்க வந்திருக்கேன். டைப் அடிக்க வந்திருக்கேன். எதுக்காக டைப் அடிக்க வந்திருக்க? வேற வேலை இல்லையே. கழுத கட்டா குட்டி தவறுங்கிற மாதிரி வேற வேலை இல்லைன்னா டைப் செஞ்சு விட்ட. வேலைக்கு போறதுக்கு இது ஒரு வழிகாட்டிப்பா. இந்த இடத்தை எதுக்கு ஒப்பிடலாம் தெரியுமா? டீ கடைக்கு. அங்க பரோட்டா தட்டுறாங்க, இங்க டைப் தட்டுறாங்க, அவ்வளவுதான். வாய் மூடு. பேச முடியாதே. இப்ப இங்க அட்மிஷன் கிடையாது, எல்லாம் புல்லு. ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல இருந்தா என் புது வாழ்க்கையை புறப்பட போகுது. என் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே இதோ இங்கதான் இருக்கு. இங்கயா? இல்ல, இந்த டைப் மிஷின் சொன்னேன். ஆண்டி ஆண்டி இல்லன்னு சொல்லாதீங்க. ஆண்டி எப்படி கூப்பிட்ட? ஆண்டி. இன்னொரு தடவை கூப்பிடு. AUNTY ஆண்டி. இது வரைக்கும் என்ன எல்லாரும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போவாவது ஒரு பையன் என்ன ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுறானே. ஆஹா, என்ன இனிமே? ராஜா எழுந்துரு.
உன்னை பார்த்து நான் ரொம்ப பாவப்படுறேன். படுங்க, பாவப்படுங்க, கோவப்படுங்க. ஆனா இடம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எப்ப வேணாலும் கொடுக்குறேன், எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன். ப்ளீஸ். பணத்தை காட்டாத, குணத்தை காட்டு. காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். ஆனா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிறேன், கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். இத பாரு, நல்ல பிள்ளை, நாளைக்கு வா. ஆண்டி ஆண்டி இப்ப உட்காந்துக்கிறேனே. ராஜகாலப்பா, லட்சியவாதிகளுக்கு ஏதாவது காலம் எனக்கு இருக்கு. இத பாரு ராஜா, இந்த இடம் கோயில் மாதிரி. இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள். பார்த்து பயபக்தியோட கையாளணும். ஆஹா, எதை எப்படி கையாடுறதுன்னு எனக்கு தெரியாதா? கச்சிதமா கையாடுறேன். ஆமா தாயே, தொட்டுட்டேன். வித் ஆண்டிஸ் பெர்மிஷன். ஆண்டி ஆண்டி, முருங்கக்கா. ராஜா, ஏது இவ்வளவு முருங்கக்கா? உங்களுக்கு முருங்கக்காய் தேவைன்னு கேள்விப்பட்டேன். பொறுக்குப்பேட்டையில இருந்து கொத்தவால் சாவடி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்ல எல்லாம் தேடி பிடிச்சேன். இவ்வளவுதான் கிடைச்சது. ப்ளீஸ் ஷட் அப். will you please get up? ஏ, உங்க மிஷின்ல தான் அடிக்க போறேன். முதல்ல இதத்தான் தொட்டேன். இதுல தான் ஆரம்பிக்க போறேன். பூ பாத்தீங்களா? அம்மா தாயே, தாயே. மேடம், 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 இங்க பாருங்களேன். என்ன என்ன? ஒண்ணு இல்ல ஆண்டி, ஆ. எனக்கு தெரியாததை கத்து கொடுக்க சொன்னேன், அவ்வளவுதான். என்ன ராதா, பாவம் பையன் புதுசு, கொஞ்சம் சொல்லித்தான் கூட. என்ன தேஞ்சு போயிடுவே? எவ்வளவு கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் வேற வாங்கிட்டு வந்திருக்கா. சொல்லி கொடு. அதானே. முதல்ல எதை அடிக்கிறது? ASTFGF. தப்பா சொல்றீங்களே. ABCDEF தானே. இங்க இப்படிதான் அடிக்கணும். அதெல்லாம் அப்புறம் அடிப்போம். இப்போ எல் எங்க இருக்கு? எல் எல். ஓ, கொஞ்சம் மெதுவா அடிக்கல. வி வி இ இ எல் ஓ வி இ. இந்த நாளையும் சேர்த்து எப்படி அடிக்கிறது? லவ். சட்டப்பு. என்ன சிரிப்பு? எல்லாம் கோட்டு இவர் சீட்டு. ராஜா, ராஜா, ராஜா. சாரி ஆண்டி, அடிச்சுக்கிட்டே இருந்தேனா அசந்துட்டேன். என்னப்பா ராஜா, காகிதத்திலேயே லவ் 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 லவ்னு புலம்பி இருக்கியே, ஏதாவது காதல் கனவு கண்டியா? ஆமா ஆண்டி, நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டுயட் பாடிக்கிட்டே பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா, அடிக்கடி சினிமா போவியா? ஆமா, ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம் தான் வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே? சினிமாவுக்கு போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தலை ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான், போயிருந்தேன். எந்த இடது தொழும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே. ஆண்டி, திருமதி MSS அந்த படத்துல பாடின அற்புதமான பாட்டு பாயுது. நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிக்கிறேன். கதைய கேளு. பெரிய படமாச்சா, முடியறதுக்கு 3 மணி ஆச்சு. வண்டி வசதி இல்ல, கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு டிப்டாப் ஆசாமி அடிச்சான். நான் கண்டுக்கல. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, அப்படித்தான் பாடுனான். அதையும் நான் கண்டுக்கல. திடீர்னு சைடு வாங்கி தோள்ல ஒரு வராசல். என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிற நீ? நீங்க ஒரே ஓட்டமா ஓடி இருப்பீங்க. அதுதான் இல்ல, கலட்டுன. கழுத்துல கடந்தது தானே? கால்ல கடந்தத சும்மா பட்ட 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 பட்டன்னு வச்சு விளாசிட்டேன், அவ்வளவுதான். அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துலதான் போய் நிறுத்தின அவன். நீ இத கட்டி பிடிப்பா, லோயராவது பாஸ் பண்ணுவே. லோயர் என்ன ஆண்டி, நீங்க பேசின தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன். லவ், LOVE, லவ்.